Hi friends, welcome to our channel Manju Vlogs. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பராக பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக எல்லாரும் வீட்லேயே பேன் கேக் செஞ்சு சாப்பிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 5 தான். அது இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை, நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை மஞ்சள் கரு தனியா வெள்ளை கரு தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறோம். ஸோ பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வெள்ளை இருக்குல்ல மஞ்சள் கருவை ஒரு விஸ்கி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஒரு கிலோ கிளீன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மைதா, ஸோ வந்து நான் ஒரு 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட்டிகள் வரும்போது நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் ஆட் பண்ணி நம்ம கலக்கணும்னா நல்லா இதுவான க்ரீம் கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது, அதனால நான் கொஞ்சம் மைதாவும் பாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாலும் மைதாவும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். ஸ்விட்ச் முட்டையோட வெள்ளைக்கரு சொன்னோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட் வச்சு பண்ணிடு. அப்போதான் இந்த மாதிரி இதுதான் எடுத்து பார்த்தோம்னா கீழே விழாத மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் நம்ம கீழே கவுத்தாலுமே அது விழக்கூடாது. அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சைடா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெள்ளைக்கருவிஸ ஒரு 3 கரண்டி எடுத்து மொத்தமா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 3 கரண்டி எடுத்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம ஒயிட்ல ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்காக இப்படி பண்றோம்னா, நம்ம மொத்தமா பண்ணும்போது ஃபுல்லுமே மாவு மாறிடும், ஃபிளஃபியா சுத்தமா இருக்காது. ஸோ அதுக்காக தான் அதுல கொஞ்சம் ஈவன் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டையுமே நல்லா இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம்னா ரொம்ப கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் மாவு எடுத்து நான் அதில் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டைம் ஆக நமக்கு இது மாதிரி மெல்ட் ஆகிடும். பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிருக்காது, உடனே செஞ்சிடணும். இப்போ இது சிம்மி வச்சுக்கோங்க. எப்பயுமே அடுத்த அனல் அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் துருப்பி போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுட்டுக்கலாம். உங்களுக்கு மேலே என்ன மாதிரி டாப்பிங்ஸ் வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் சாக்லேட்டும் ஸ்ப்ரிங்கிள்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு மினி கேக், அதாவது பேன் கேக். பேன் கேக்னா என்ன, பேன்ல கேக் செய்யற மெத்தட் மாதிரி தான். அதே மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் சிரப்லாம் ஊற்றி சாப்பிட்டா பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.